பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே. நான் இந்த படத்துல நடிச்சது எதுக்குன்னா அந்த ஹேர் இங்க வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால தள்ளி விட்டு அதை பேசாம இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு பேசாம இருந்திருக்கலாம். லாலாக்கு டோல் டோப்பிமா, கண்ணே கங்கம்மா, இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா. பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க. ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு காதுல போய் சொல்லுவாரு, பாட்ஷா. சன் சததன் சததன் சததன். மாண்புமிகு பறை, இந்த தலைப்பே ரொம்ப அருமையான தலைப்பு. எம்ஜிஆர் அவர்கள் நிறைய படத்துல பட தலைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கும். காரன், பட ஓட்டி, தொழிலாளி, விவசாயி அப்படின்னு தான் இருக்கும். தலைவன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சு, அது சரியா ஓடல. காரணம் அவர் வந்து எளிமையான மக்களுக்கான படங்களை நடிச்சு கொடுத்தவரு புரட்சி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய பட தலைப்பும் இந்த பட தலைப்பும் ஏறக்குறைய ஒண்ணு. மாண்புமிகு என்பது அரசியல் வார்த்தை, பறை என்பது ஒரு இசைக்கருவி. எம்ஜிஆருடைய படத்துல நாடோடி மன்னன், நாடோடிங்கிறவன் ஊர் முழுது சுத்திட்டு இருக்கிறவன், மன்னன் என்கிறது உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கு. மாண்புமிகு பறை ரெண்டையும் சேர்த்து பறை இசைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபா, அப்புறம் அவங்க சுரேஷ் ராம், அவங்க ரெண்டு பேருக்கும் பிரான்ஸ்ல இருந்து இந்த படத்தை ரொம்ப அருமையா தயாரிச்சு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி, இந்த இயக்குனர் பாருங்க, அவர் அப்படியே பரபரப்பா தான் இருக்காரு. என்னை வந்து கூப்பிடுறப்ப கூட வணக்கம் சார், 18ஆம் தேதி வந்துருங்க சார் அப்படின்ட்டு அழைப்புதல் கொடுக்கறதுக்கே இவ்வளவு பரபரப்பா இருக்காரு. படம் டைரக்ட் பண்றப்ப எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். அவருடைய இயக்கத்துல இந்த படம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவர் என்னுடைய ரசிகருங்கும் போது ரொம்ப சந்தோஷம். நம்ம அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் கேட்டாலே இந்த ஒரு மாதிரி இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பம்பர கண்ணாலைங்கிற பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது, அதை இவர் பாணிக்கு மாத்தி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா ஆக்கி, அவர் வந்து எப்பயுமே ஒரு மெஷின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர். மேடையில் எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பல படங்கள்ல ஹீரோயின்லாம் பேசி கேட்டிருக்கான். சீவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க. அந்த ஹேர் முன்னாடி வந்துகிட்டே இருக்கேன், அதை பின்னால் அப்பப்போ தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த படத்தில் நடிச்சது எதுக்குன்னா அந்த ஹேர் இங்கே வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால் தள்ளி விட்டு அதை பேசாம இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு பேசாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி தான், அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம காயத்ரி ரமா வந்து எவ்வளோ அழகா ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜட பின்னி கிளிப் வச்சு அந்த வேலையே இல்லாமல் அவங்க பேசின தமிழும் ரொம்ப அழகா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என் மகன் என் கிளாஸ்ல இருக்கான், அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க. அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும். காரணம் இதே மாதிரிதான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்துல ஒன்று இருக்கு. எழுத்தினுடைய அந்த டைமிங், இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படித்ததை, அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதி இருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான். ஆனா உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க, இல்ல மாத்திரன்னு கேட்டிருந்தா எழுதிருந்தான். அப்பே ரைட் போட்டு மார்க்க போட்டான் 5க்கு 5. என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா. இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு கவிஞர் வாலி பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம்.
இருக்கும். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், தோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. அப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார். ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக் கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மை. வாலி என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா, ஏண்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னா. இந்த பாட்டு தேவாண்ணன் பாட்டு அன்னைக்கு தொடங்கினது. பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க. ரஜினி சார் அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, காதுல போய் சொல்லுவாரு அதனால அவருடைய பாட்டை பத்தி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்படுறேன். இவரும் சேர்ந்து இழுக்கிறேன்ட்டு அப்படி இழுப்பாரு. அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கிறேன், இவரு மட்டும் மேல அப்படியே தொங்கிட்டே இருப்பாரு. அப்போ போடுவாரு இயக்கம் கே பாக்கியராஜ். ஒரு தன்னுடைய பேரை அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்க ஐயா கே பாக்கியராஜ் இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம். சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் ஐயா இல்ல, தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். காரணம் அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும்போது இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும் போது கூட தேவாண்ணன் பாட்டை இறந்த பிறகு கூட கேட்டு தான் அடக்கம் போயிருக்காருன்னா எப்படிப்பட்ட ரசிகர்களை எல்லாம் அவர் இந்த உலகம் முழுவதும் சம்பாதித்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர்தான் இந்த படத்தினுடைய, என் மகனை விட அவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த எங்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இந்தியாங்கிற அந்த இந்துல மேல இருக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அந்த புள்ளி தான் என் அருமை சகோதரர் திருமா அவர்கள். அந்த புள்ளியை எடுத்துட்டா இனதியான் மாறிடும். அதனால இந்தியாங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் புள்ளி தான் என் அருமை சகோதரர். கருப்பு சிவப்பு நீலம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்தியாவில் சமூக நீதியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அருமை சகோதரர் திருமா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்காக பலமுறை அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த டீம் சார்பாக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.